ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1661வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 8ஆம் பத்தின் 7ஆம் திருமொழியை இன்று முதல் அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். இந்த 8ஆம் பத்து பெரிய திருமொழியின் 8ஆம் பத்து முழுக்க 100 பாசுரங்களும் திருக்கண்ணபுரம் எனும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யும் பாசுரங்களாகும். அதிலே இதுவரை 6 திருமொழிகள், அதாவது 60 பாசுரங்கள் அனுபவித்து நிறைவு செய்துவிட்டு இன்று 7வது திருமொழியிலே நுழையப் போகிறோம். அதற்கான ஒரு சிறு முன்னுரையை இன்று நாம் அனுபவிக்கலாம். முன் திருமொழியிலே, அதாவது 6வது திருமொழியிலே, கண்ணபுரத்தை தொழும்படி கண்டதால் மன வருத்தம் எல்லாம் விலகிற்று என்றார் திருமங்கையாழ்வார். அந்த திருமொழியில் பேரான, அடைய வேண்டிய பேரான பரமபதத்தை அடைய கண்ணபுரத்தை உபாயமாக பற்றி வருந்தாது இருப்பாயாக, பரமபதத்தை அடைவதற்கு கண்ணபுரத்தை உபாயமாக பற்று, அதனால் வருந்தாமல் இரு என்று நெஞ்சுக்கு உபதேசம் செய்தார். நெஞ்சு உடனே கேட்டது, என்ன சிறப்பினை கண்டு நாம் இப்பொழுது வருந்தாதிருத்தல் கூடும்? திருக்கண்ணபுரத்திலே என்ன சிறப்பை கண்டு நாம் இப்பொழுது வருந்தாதிருத்தல் கூடும் என்று கேட்டது. பரமபதம் நமக்கு பேராக அமைவது நம்மால் அடையப்பட வேண்டிய எம்பெருமான் அங்கு நிலையாக இருப்பதனால் அல்லவா? எனவே நம் பெருமான் நிலையாக உகந்த அருளின இடமே நமக்கு பரமபதம் ஆகும். பரமபதம் நமக்கு பேராக ஏன் அமைகிறது என்றால், நம்மால் அடையப்பட வேண்டிய எம்பெருமான் அங்கு நிலையாக இருப்பதனால்தான். எனவே நம்முடைய பெருமான் நிலையாக உகந்தருளியுள்ள இடமே நமக்கு பரமபதம் ஆகும். அந்த நிலையில் பார்க்கும் பொழுது பிராட்டிமாரோடும் உலகில் உள்ளவர்களோடும் பிரம்மன் முதலிய தேவர்களோடும் வேறுபாடு நீங்க, வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒரு சேர அடைந்து அனுபவிக்கத்தக்க எம்பெருமான் தனக்கு பேராக கருதி விரும்பி நிலையாக உகந்தருளி இருக்கும் திருத்தலம் கண்ணபுரமாகும். ஆகவே நமக்கும் அந்த இடமே பேரு என்று சென்ற திருமொழியில் உபாயமாக கொண்ட திருக்கண்ணபுரத்தை இந்த திருமொழியில் பேராகவே கொண்டு அனுபவிக்கிறார் ஆழ்வார். இப்பொழுது இந்த திருமொழியில் இந்த கண்ணபுரம் எம்பெருமானுக்கு மிகவும் பிரியமானது என்று அதனை புகழ்கிறார். என்ன சொன்னார்? திருக்கண்ணபுரத்தை தனக்கு பேராக கொண்டு எம்பெருமான் வந்து இங்கே எழுந்தருளி இருக்கிறான் என்று சொன்னார் அல்லவா? அதனால் அந்த திருத்தலத்தின் பெருமையும் அவன் பெருமையும் இங்கே பேசப்படும். இந்த திருமொழி பெரும்பாலும் குற்றெழுத்துக்களே நிரம்ப பெற்று சித்திரகவியின் பால்படும். சித்திரகவி என்ற ஒரு தமிழ் இலக்கியத்திலே ஒரு கவியின் வகை இருக்கிறது. அதிலே ஒரு டைப் என்னவென்றால், குற்றெழுத்துக்கள் மட்டுமே வரக்கூடியது, அல்லது குற்றெழுத்துக்களே அதிகம் மேக்சிமம் நிரம்ப பெற்று இருக்கக்கூடிய கவிதை சித்திரகவி என்று சொல்லப்படும். இந்த திருமொழியிலே ஒரு சில விதி விலக்குகள் இருக்கின்றன. அதாவது எல்லாம் குற்றெழுத்துக்கள் என்றாலும் கூட சில விதி விலக்குகள் இருக்கின்றன. உடை, விடை என்ற எழுத்துக்கள் சொற்களிலே வரக்கூடிய ஐ என்பது நெட்டெழுத்து, பொதுவாக நெட்டெழுத்து. ஆனாலும் அது ஒலி வடிவிலே குற்றெழுத்தே போலும் உடை என்று குற்றெழுத்தாக வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 7வது பாட்டிலே எரிதி என்பது எரிதி என்று குற்றெழுத்தாக வந்துள்ளதும் அது ஓசை நேயத்துக்காக அப்படி சொல்லியிருக்கிறார்கள். ஆக அதே போல பாட்டுத்தோறும் ஈற்றடியின் முடிவில் ஏகாரம் வருகிறது. ஈற்றுத்தோறும் இடமே, இந்த ஏகாரம் முதல் பாட்டில் இடமே
எல்லா பாட்டிலையும் இடமே என்று அடிகள்தம் இடமே அடிகள்தம் இடமே என்று வரும். இடமே என்பது ஏகாரம் அல்லவா, ஏகாரம். ஆயினும் கூட அதனாலே இந்த சித்திரகவி இதில் குறை ஆகாது என்கிறார்கள் உரையாசிரியர்கள். திருக்கண்ணபுரத்திலே மூலவர் நாம் ஏற்கனவே அறிந்தபடி நீலமேகப் பெருமாள், சௌரிராஜன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம், உற்சவர் சௌரிராஜ பெருமாள், தாயார் கண்ணபுர நாயகி, தீர்த்தம் நித்திய புஷ்கரணி, விமானம் உத்பாலவதாக விமானம், காட்சி கண்டவர்கள் கண்வ முனிவர், கருடன், தண்டக மகரிஷி, உபரிசவசு. திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யும் பிற ஆழ்வார்கள், மற்ற ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் அல்லவா. திருமங்கை ஆழ்வார் நிறைய பாடியிருக்கிறார். இந்த 8ஆம் பத்து முழுக்க பாடியிருக்கிறார். அது போக மடலிலும் பாடியிருக்கிறார், நெடுந்தாண்டகத்திலும் பாடியிருக்கிறார். ஆனால் மற்ற ஆழ்வார்கள் என்ன பாடியிருக்கிறார்கள் என்று இந்த முன்னுரையிலே சிறப்பாக பார்க்கலாம். ஆண்டாள் நாச்சியார் ஒரு பாசுரத்தாலே திருக்கண்ணபுரத்தை பாடியிருக்கிறார். குலசேகர ஆழ்வார் 10 பாசுரங்களாலே பாடியிருக்கிறார். நம்மாழ்வார் 11 பாசுரங்களால் இந்த தலத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். முதலில் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளுக்கு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த நாச்சியார் திருமொழி. அந்த பாசுரம்: காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டம் இன்றி மகிழ்ந்துரை மார்பன் ஒட்டரா வந்து என் கைப்பற்றி தன்னோடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே என்று சொல்கிறார். காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் திருக்கண்ணபுரத்தை குறிக்கிறார். காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டம் இன்றி மகிழ்ந்துரை மார்பன் ஒட்டரா வந்து என் கைப்பற்றி தன்னோடும் கூட்டுமாகில் நீ கூடுழி கூடலே என்கிறது இந்த நாச்சியார் திருமொழி. அடுத்து பெரியாழ்வார் அருளியது. திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளுக்கு பெரியாழ்வார் தமது பெரியாழ்வார் திருமொழியிலே அருளி செய்தது. உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தம்மில் மருவி உன்னொடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் கன்னியரும் மகிழ கண்டவர் கண்குளிர கற்றவர் தெற்றி வர பெற்ற எனக்கு அருளி மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோலைமலைக்கரசே கண்ணபுரத்தமுதே என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடையாய் ஆடுகவே என்று கண்ணனை குழந்தை ஆக கொண்டு செங்கீரை ஆடுதலிலே கூப்பிடுகிறாள். அந்த கண்ணன் எங்கெல்லாம் இருக்கிறான்? மண்ணு குறுங்குடியிலே இருக்கிறான், வெள்ளறையில் இருக்கிறான், மதில் சூழ் சோலைமலையிலே சோலைமலைக்கரசே என்று அழைக்கிறார். அவரே கண்ணபுரத்தமுதே என் கண்ணனே நீ வா வந்து செங்கீரை ஆடு என்று சொல்கிறார் பெரியாழ்வார் திருமொழியிலே. அடுத்து திருக்கண்ணபுரம் சௌரிராஜனை பற்றி குலசேகர ஆழ்வார் பாடியது. மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கன்னினன்மா மதில் புடை சூழ் கணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்று தொடங்கி பெருமாள் திருமொழியின் 8வது திருமொழியிலே 10 பாசுரங்களாக அருளியிருக்கிறார். இந்த பதிகம் முழுமையாக நாம் ஏற்கனவே முன்னரே அனுபவித்திருக்கிறோம், நினைவில் கொள்க. அடுத்து நம்மாழ்வார் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளுக்கு பாடியது திருவாய்மொழி மாலை நன்னி என்று தொடங்கக்கூடிய பதிகம் 9, 10. 9வது 10வது திருவாய்மொழி. மாலை நன்னி தொழுதெழுமினோ வினைகெட காலை மாலை கமல மலரிட்டு நீர் வேலை மோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து ஆலின் மேலால் அமர்ந்தான் அணி இடைகளே. இங்கே வேலை மோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து, அந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமானின் மதில்கள் இருக்கின்றனவே, அந்த மதில்களிலே
அலைகள் வந்து மோதும். வேலை என்றால் அலை என்று பொருள், வேலை மோதும் என்று சொல்கிறார். அடுத்த பாசுரத்திலே கள்ளவிழும் மலரிட்டு நீர் இறைஞ்சுமின் நள்ளி சேரும் வயல் சூழ் கிடங்கின் புடை வெள்ளி ஏய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் உள்ளி நாளும் தொழுதெளிமினோ. திருக்கண்ணபுரம் மதில்கள் வெள்ளியால் வேயப்பட்டிருக்கிறது என்று உயர்வு நிகழ்ச்சியாக சொல்லுகிறார். மூன்றாவது பாசுரம் தொண்டர் நும்தம் துயர் போக நீர் ஏகமாய் விண்டு வாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுமின். வாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுமின் வண்டு பாடும் பொழில் சூழ் திருக்கண்ணபுரத்து அண்டவானன் அமரர் பெருமானையே. வண்டுகள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை நீங்கள் உங்கள் துயர்த்து தீர்வதற்கு வாடா மலரை இட்டு இறைஞ்சுங்கள், உங்கள் துயர் தீரும் என்று சொல்கிறார். மானை நோக்கி மடப்பின்னை தன் கேழ்வனை தேனை வாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுமின் வானையுந்தும் மதில் சூழ் திருக்கண்ணபுரம் தான் நயந்த பெருமான் சரணாகுமே. அவன் திருக்கண்ணபுரத்தில் இருக்கிற எம்பெருமான், அவனுடைய மதில்கள், கோவிலின் மதில்கள் வானை உந்தும், வானை தொடுமளவுக்கு உயர்ந்து இருக்கின்றன. அவனுக்கு அந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமானுக்கு வாடா மலரிட்டு இறைஞ்சுங்கள் என்று சொல்லுகிறார். சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அரணமைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரத் தரணியாளன் தனது அன்பர்க்கு அன்பாகுமே என்று சொல்கிறார். திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் தரணியாளன், அவன் அந்த கோவில் மதில்கள் அரணாக அமைந்திருக்கக்கூடிய திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளியிருக்கக்கூடியவன் சரணமடைந்தால் தனது தாள்களை, தனது திருவடிகளை சரணமடைந்தவர்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் தருவான் என்று டிக்ளரேஷனே கொடுக்கிறார். அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறார். தனது அன்பர்க்கு அன்பாலே அப்படி மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் திருக்கண்ணபுரத்திலே இருக்கிறான் என்று சொல்லுகிறார் இந்த 5வது பாசுரத்திலே. அடுத்த பாசுரம் அன்பனாகும் தனது தாழ் அடைந்தார்க்கெல்லாம் செம்பொன்ன அகத்து அவுணன் உடல் கீண்டவன் நன் பொன் ஏய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரத் அன்பன் நாளும் தன் மையற்கு மையனே. தனது அடியார்களுக்கெல்லாம் மையனாக இருக்கக்கூடியவன் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான். அவனுடைய மதில்களிலே பொன் மேலே வேய்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் அன்பனாவான். யாருக்கெல்லாம்? தனது தாழ் அடைந்தவர்களுக்கெல்லாம், தன்னை சரணடைந்தவர்களுக்கெல்லாம் அவன் அன்பனாவான். அவன் யார் தெரியுமா? ஆகத்து அவுணன், இரணியனுடைய உடலை கீண்டவன். அப்படிப்பட்டவன் மெய்யற்கு மெய்யன், தன் அடியார்களுக்கு மெய்யற்கு மெய்யனே என்கிறார். அடுத்த பாசுரத்திலே மெய்யன் ஆகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், விரும்பி தொழுவார்க்கெல்லாம் மெய்யனாவான். பொய்யன் ஆகும் புறமே தொழுவார்க்கெல்லாம், அவனை விட்டு, எம்பெருமானை விட்டு மற்றவர்களை தொழுபவர்களுக்கு பொய்யன் ஆவான். அவன் அருளமாட்டான். செய்யில் வாழை உகழும் திருக்கண்ணபுரத்து ஐயன், செய்யில் வாழை உகழும், நீரிலே வாழை மீன்கள் ஆடிக்கொண்டு செல்லும் அப்படிப்பட்ட செழிப்பு நிறைந்த திருக்கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய ஐயன் அவன் ஆகத்து அணைப்பார்கட்கு அணியனே. அவனை சரணடைந்தவர்களுக்கெல்லாம் அவன் அணியன், அவனை விரும்பி தொழுவோர்க்கெல்லாம் மெய்யன் ஆவான் என்று கூறுகிறார். அடுத்த பாசுரத்திலே அணியன் ஆகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம், அணியனாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் பிணியும் சாரா பிறவி கெடுத்து ஆளும் மணிபொன் ஏய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் பணிமின் நாளும் பரமேட்டி தன் பாவமே. மணி பொன் இவற்றால் வேயப்பட்ட மதில்கள் சூழ்ந்த திருக்கண்ணபுரத் தெம்பெருமானை பணியுங்கள், நாளும் பணியுங்கள். அந்த பரமேட்டியை, அந்த எம்பெருமானை, அவனுடைய பாதத்தை பணிந்தால் எந்த விதமான பிணிகளும் வராது, நோய்கள் வராது, பிறவியை கெடுத்து பரமபதம் அளிக்கும். அவன் அணியனாவான் என்று சொல்லுகிறார். அடுத்த பாடலிலே பாசுரத்திலே பாதம் நாளும் பணிய, அவனுடைய பாதம் நாளும் பணிய
தனியும் பிணி ஏதம் சாரா எனக்கேல் இனியன் குறை. வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்து ஆதியானை அடைந்தவர்களுக்கு அல்லல் இல்லையே. வேதங்கள் சிறந்த வேதனாவர் வேதமறிந்தவர்கள் விரும்பக்கூடிய திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை ஆதியானை அவனுடைய பாதங்களை தினமும் பணிய தனியும் பிணி ஏதம் சாரா துன்பம் வராது, இனி நமக்கு ஒன்றும் குறைவில்லை என்று சொல்கிறார். அல்லல் இல்லை என்று சொல்லுகிறார். அடுத்த பாசுரத்தில் இல்லை அல்லல் எனக்கேல் இனி என் குறை, எனக்கு இனிமேல் துன்பமே இல்லை, என்ன குறை எனக்கு இருக்கிறது? எப்பொழுது அல்லிமாதர் அமரும் திருமார்பினன் கல்லில் ஏய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் சொல்ல நாளும் துயர் பாடு சாராவே, எனக்கு துன்பமே இல்லை. ஏன் என்றால் அல்லிமாதர் அமரும் திருமார்பினன், திருமகள் அமர்ந்திருக்கக்கூடிய திருமார்பை உடைய எம்பெருமான் திருக்கண்ணபுரத் எம்பெருமான் அந்த மதில்கள் கல்லினாலே அழகுற உயரமாக இருக்கின்றது. கல்லில் ஏய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் சொல்ல நாளும் துயர்படு சாராவே. அடுத்த 11வது பாசுரம். பாடு சாரா வினை பற்றற வேண்டுவீர் மாடம் நீடு குருகூர் சடகோபன் சொல் பாடலான தமிழ் 1010 பாடி ஆடி பணிமின் அவன் தாள்களே. திருக்கண்ணபுரத் எம்பெருமானுடைய பாடல், அவன் மேல் பாடப்பட்ட இந்த பாடல்கள் 10 1010 பாடி ஆடி பணிமின் அவன் தாள்களே, அப்பொழுது பாடு சாரா வினைபற்றர் அருந்துவிடும் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். இந்த 11 பாசுரங்களாலே நம்மாழ்வார் திருக்கண்ணபுரத் எம்பெருமானை பாடியிருக்கிறார். இனி நாம் பெரிய திருமொழியின் 8ஆம் பத்தின் 7வது திருமொழி பாசுரங்களை நாளையிலிருந்து அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத் எம்பெருமான் நீலமேகப் பெருமான் திருவடிகளே சரணம். கலிகன்றி அரட்டமுக்கி அடியார் சீயம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.